எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. போலி மருந்து தயாரித்ததிலே ஊழல், பத்திரப்பதிவுத்துறையிலே ஊழல், நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல், மருத்துவத்துறையிலே ஊழல் என்கிற எல்லா துறையிலும் ஊழலை வியாபித்திருக்கிற, இந்த ஊழலிலே மூழ்கி போயிருக்கிற பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை பதவி விலக வேண்டும் என்கிற போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு நாங்கள் நடத்தி இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆட்சி கடந்த 5 ஆண்டு காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. போலி மருந்து தயாரித்து பல 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் முறைகேடு நடந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. மருத்துவத்துறை இயக்குனர் உள்பட அந்த துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறையிலே போலி மருந்து தயாரித்து ஊழல் நடந்திருக்கிறது உண்மை என்கிற போது அதிகாரிகளை மட்டும் கைது செய்துவிட்டு ஆட்சியில் இருக்கிறவர் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். மருத்துவத்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற என்ஆர் காங்கிரசுக்கு சம்பந்தம் இல்லாமலா போலி மருந்து தயாரிக்கப்பட்டது? எனவே பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு இதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கிறோம். சமீபத்திலே புதுக்கோட்டைக்கு வந்து பேசிய நம்ம இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், பாஜகவுடைய பெரிய தலைவர் அமித்ஷா அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷத்தோடு முழங்கினார்கள். ஊழல் எங்கே இருந்தாலும் அதை ஒழிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று. அமித்ஷாவை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், புதுக்கோட்டையிலே ஊழலை பற்றி பேசுகிற நீங்கள் ஏன் புதுச்சேரி ஊழலை பற்றி பேச மறுக்கிறீர்கள்? இன்னும் சொல்ல போனால் 10,000 கோடிக்கு மேலே ஊழலிலே மூழ்கி இருக்கிற பாஜக கூட்டணி அரசுக்கு தலைமை தாங்குகிற நீங்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றுதான் இந்த நேரத்திலே நான் கேட்க விரும்புகிறேன். அதே மாதிரி சமீபத்திலே இங்கே வந்த தவேக தலைவர் கூட ஊழல் பாண்டிச்சேரி அரசாங்கத்தை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசினார். நம்முடைய தவேக தலைவருக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இப்படி போலி மருந்து தயாரித்ததிலே ஊழல், பத்திரப்பதிவுத்துறையிலே ஊழல் என்கிற சகலத்திலும் ஊழலே மூழ்கி இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குவதனுடைய ரகசியம் என்ன என்பதை அல்கூர்ந்து அவர் விளக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனவே ஊழல் நிறைந்திருக்கிற இந்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை விரட்டுகிற வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போலி மருந்து தொழிற்சாலை பொறுத்தவரையும் 2017ஆம் ஆண்டு இங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது 2017 அதுக்கு முன்னாடி கூட லைசன்ஸ் கொடுத்துருக்கலாம். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, லைசன்ஸ் கொடுப்பது ஒரு தொழிற்சாலையை திறப்பதற்கு அப்ளை பண்ணுற போது லைசன்ஸ் கொடுக்கறதுங்கிறது வேறு. எங்களை பொறுத்த வரையில் இந்த ஆட்சி காலத்தில் தான் அதிகமான ஊழல் நடந்திருக்கு. அதனால நாங்கள் என்ன சொல்றோம், அந்த ஊழல்ல சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் நீங்க கைது பண்ணுங்க. நாங்க யார் எந்த ஊழல் பேர் வழிக்கும் நாங்க வக்காலத்து வாங்கல, நாங்க பாதுகாப்பா இருக்க போறது இல்லை. இந்த ஆட்சியில் தான் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்ததுக்கு வெளியே வந்திருக்கிறது. வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு கைது செய்திருக்கிறார்கள். வெறும் அதிகாரிகளை மட்டும் ஏன் கைது பண்றீங்க? இதுக்கு இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லையா? ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமலும் அதிகாரிகள் ஊழல் செஞ்சுட்டாங்க. எனவே அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆட்சியும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது, அமைச்சர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். எனவே எங்களை பொறுத்தவரையில் எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் நடந்தாலும் சரி, ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த போலி மருந்து ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.